நந்தி கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன் அரசியல்வாதி சம்பளம் வாங்குறது, அரசியல்வாதி கவர்மெண்ட் வேலை சம்பளம் வாங்குறவன் கோர்ட்டில் பயஞ்சிருக்கானாப்பா? பதியலை. இவனா வித்தோட்டமாக விட்டு பூமியை பாழாக்கிட்டான். கோர்ட்டில் கையெழுத்து வாங்கணும், நீதிமன்றம் கோர்ட்டில் கையெழுத்து வாங்கணும். கவர்மெண்ட் லாயரை நியமிச்சிருக்கான்ல, அவன் கொடுத்து வாங்க வேண்டாமா? ஒரு ஆதார கார்டில் சொத்து வாங்குதானா உள்ளே பதிவாகணும், பதிவு பண்ணி வாங்கணும். வாங்கலை. இவனா வெளியே விளாண்டு அடித்த பேப்பர் எப்படிப்பா செல்லும்? எப்படி இவன் பேப்பர் அடித்து விட்ருக்கான், எப்படி செல்லுமா? கொட்டார் பூரா கணக்கு கொடுத்துட்டாரு. 12 ஜோதிலிங்கத்தில் சங்கர் பார்வதி 2 பேர் கணக்கு கொடுக்காங்க. அது ஐயா கொடுத்து முடிச்சிட்டாரு. நடக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பூரா பாம்புகளை போட்டு வெடிகுண்டுகளை போட்டு தாக்குதான். நீதிமன்ற கோர்ட்டில் நீ பார்க்கலையா? இது என்ன எதுக்கு இப்படி செய்தான்? என்ன காரணம்? பாட்டு அடைச்சி இதே விளையாட்டா? அந்த கூத்தா? உலக நாடு நீதிமன்ற கோர்ட்டில் அரசியல்வாதியை கேட்கலை. இவனா உட்கார்தான், இவனா ஓட்டு முத்திரை வாங்கதான், இவனா போட்டு உட்காந்து பூரா பாம்போடவா, பூரா குளத்தை அடைக்கவா, இங்கே சண்டை ஓடவா, இதே சேவலையும் அந்த அரசியல்வாதி செய்தான். ஒட்டு மொத்தமாக டெல்லியிலேருந்து தமிழ்நாடு, மும்பையிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி இந்த காரணத்தை வச்சு உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவார். புரியா? எல்லா நாட்டுக்காரனுக்கும் தெரியும் கடவுள்னா யார், கடவுள்னா என்ன. உட்கார்ந்துருக்காரு, கணக்கு போடுறாரு, கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ சேட்டை நம்ம பண்ணக்கூடாது, ஒழுங்காக போய் விவசாயம் கொடுத்துருக்காரு, சாப்பிடணும்னா எல்லா நாட்டுக்காரனுக்கும் அப்போ தான் அறிவு வரும். இப்போ 2ஆம் நம்பர் உலக நாடே திருச்சி நடத்துதான். எல்லாமே காலி பண்ணிடுவார். முக்கால் சத்தியம். அடுத்த நிலநடுக்கம் எல்லா நாடுமே கொடுப்பார். ஆட்டுவார், ஒரு ஆட்டி விடுவார். காகித பேப்பரை சரிக்காரா அதே மாதிரி சரித்து கந்தல் கோலமாக ஆக்கி விட்ருவார். தமிழ்நாடு, டெல்லி டு தமிழ்நாடுக்குள்ளே இப்போ பத்திரம் பதிஞ்சு விற்கான்ல, வீடு கட்டி விற்பான், வீடு லேண்டு போடுவான். எல்லாம் விற்கிறவன் பூரா உள்ளே வந்துடுவான். எல்லாம் செக் பண்ணுவார், ஒன்றும் விட மாட்டார். என்ன வேலை பார்த்த, என்ன செஞ்ச, என்ன கூத்தடிச்ச, அந்த கேள்வி ஆதார கார்டு ரேஷன் கார்டில் குடும்பத்தார் கேள்வி வைக்கையில் அடி வாங்குவான். நான் ஹோட்டல் கடை போட்டேன், கறி மீன் வச்சு விற்றேன் அப்படின்னு கேட்டால் ஒரு பக்கம் செதுக்கி உள்ளே தள்ளிடுவாங்க. சைவ ஹோட்டல் போட்டேன், அது கொஞ்சம் தான் தப்பிக்க முடியும். மற்ற ஹோட்டல் கடை நான் பெரிய ஹோட்டல் கடை கெட்டி நான் நாசம் பண்ணி வச்சுருக்கேன் பூமியில் அப்படின்னா ஹோட்டல் கடைக்காரன் பூரா உள்ளே போயிடுவான். அனைத்தும் தப்பு செஞ்சு வச்சுருக்கான். ஒரு ஓட்டு முத்திரை போட்டு ஓட்டு முத்திரை வாங்குறவன் அனைத்தும் உள்ளே தப்பு பண்ணி அழகாக கேட்சி பண்ணி உள்ளே உட்காந்துருக்கான் கூவ மாதிரி. இது இராணுவ முப்போட வானரப்போட முதுன்னு வருவான், செக் பண்ணுவான், அள்ளி உள்ளே ஓட்டு போய்கிட்டே இருப்பான். நான் விவசாயத்துக்கு தான் நான் பூமியை கொடுத்துருக்கேன், நான் அழிக்க கொடுக்கல, ரோடு டாட்டாரை போடுறதுக்கு நான் கொடுக்கல, சும்மா மழையை உடைச்சி மண் அள்ளி கொண்டு போகிறதுக்கு நான் கொடுக்கல. ஒரு ஆதார கார்டில் வீடு செக் பண்ணையில் மணல் எங்கே அள்ளியிருக்கான்னு கேள்வி வரும். 10 வீடு 50 வீடு கட்டியிருப்பான். அந்த மணல் எங்கே இடத்துல வந்துச்சு? மணல் உன்னை யாரால சொன்னான்? அந்த கேள்வி வரும். உனக்கு இருக்கிற இடம், ஆடை, சாப்பாட்டு, உணவு பூமியில் கொடுத்துருக்கேன். இது தவிர பூரா பில்டிங்கு, பூரா கடைகள், ஜவுளி கடை, ஜவுளி மில், பூரா தையல் கடையெல்லாம் நிறைய போட்டிருப்பான் தமிழ்நாட்டுக்குள்ளே. பூரா குளத்துக்குள்ளே கட்டியிருப்பான், குளத்துக்குள்ளே கிளைய இருப்பான். எல்லா கடையும் தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவாங்க. இப்போ வேணா அவன் மினிக்கிட்டே அலையலாம், எப்படி சோக்கா அலையலாம். 2 காரு வண்டி என் பொண்டாட்டிக்கு கீழே வரைக்கும் தொங்க விட்டுருக்கேன் சிரத்தை அப்படின்னு சொல்லி அவன் அலையலாம். அப்படியே ஆதார கார்டு செக் பண்ணல உள்ளே தூக்கி தள்ளிடுவாங்க. ஓட்டுறா ஒற்று மிதி முக்கால்